விருந்து பிரமாதம் மகாராணா. நேற்று யுத்தம், இன்று சமாதானம். எல்லாம் அல்லாஹ்வின் செயல். மாளிகாப்பூர் ஆலம்பனா, மகாராணா என்னை விட இளையவர் தான். இளங்கன், பயமறியாத இளங்கன். ஆமாம் ஆலம்பனா, சின்ன வயசு. சின்ன வயது, பெரிய புத்தி, மறை புத்தி. மகாராணா, வேறு வினோதங்கள் உண்டா? நடனம் பிடிக்குமா தங்களுக்கு? நடனம்? வா, நடனம் என்றால் உயிரை கூட விட்டு விடுவார் ஆலம்பனம். பரதம், கதகளி, பஞ்சாபி, மார்வாரி, இந்த நடனங்களை ஜகாம்பராவுக்கு எது பிடிக்குமோ அதையே ஆட சொல்லுகிறேன். பண்பான உபச்சாரம், பண்பான உபச்சாரம். மாளிகாப்பூர், பார்த்தால் ராணி பத்மினியின் நாட்டியத்தை பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் நாட்டியமே பார்க்க கூடாது என்று முன்பு ஒரு சமயம் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறாய், ஞாபகம் இருக்கிறதா? ஆஹா, ஆலம்பனாவுக்கு அது இன்னும் நினைவு இருக்கிறதே. அற்புதமான விஷயங்களை நான் என்றுமே மறக்க மாட்டேன். மகாராணா, கலையின் பெயரால் கேட்கிறான் ரசிகன் அலாவுதீன். உமது ராணியின் நாட்டியத்தை அவன் பார்க்க முடியுமா? விருந்தாளிகள் நாட்டையே விரும்பி கேட்டாலும் அதையும் கொடுக்க தயங்க மாட்டோம் நாங்கள். நாங்களும் அதில் குறைந்தவர்கள் அல்ல ஜகாம்பனா. பத்மினி அன்று ஒரு கன்னிப்பெண், தந்தையின் விருப்பப்படி ஆடி. இன்றோ அவள் ஒரு ரஜபுத்திரின் மனைவி. தன்னுடைய கணவனை தவிர மாற்றார் முன்னிலையில் ஆட முடியாது. இது எங்கள் மதத்தையும் மானத்தையும் பொறுத்த விஷயம். இந்த தர்ம சங்கடமான நிலையை பற்றித்தான் யோசிக்கிறேன். மாளிகாப்பூர் மனையா, முன்னதாகவே இந்த விஷயத்தை என்னிடத்தில் சொல்லாமல் இருந்திருந்தால் மகாராணாவுக்கு இந்த தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்குமா? மன்னியுங்கள் ஆலம்பனா, அன்று கலை ஆர்வத்தில் ஏதோ சொல்லிவிட்டேன். நாடாள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆண்டு கொண்டே இருக்கிறேன். கன்னித்தீவின் வைரங்களை பற்றி விரும்பினேன். என் அரண்மனை முழுதும் அந்த வைரங்களை கொண்டு பதித்து விட்டேன். பத்தையப்பூர் ராஜகுமாரியை அடைய எண்ணினேன். இன்று அவள்தான் என்னுடைய மனைவி. அவைகளெல்லாம் போகட்டும். ராணி பத்மினியின் நடனத்தை பார்க்க வேண்டும் என்று கனவு. அது இன்று கனவாகவே முடிந்தது. மனிதன் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து விட்டால், அரே அலாவுதீன், இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் தோல்வி, மகத்தான தோல்வி. இல்லை, வழி கண்டுபிடித்து விட்டேன். ஆலம்பனா, நீங்கள் பத்மினியின் நடனத்தை தானே பார்க்க வேண்டும். அந்த அற்புதமான நடனத்தை பார்க்க முடியுமா? முடியும், நான் ஏற்பாடு செய்கிறேன். அல்லாஹ் அலாவுதீனை கைவிடவில்லை. வாழ்க மகாராணா. ஆலம்பனா, ஆலம்பனா. மாளிகாப்பூர், நான் எங்கே ஒரு உலகத்தில் விட்டேன். மகாராணா, இந்த அதிசயமான நடனத்தில் தன்னையே மறந்து விட்டார் ஆலம்பனா. அது என் தவறா? வேறு யாருடைய தவறு ஆலம்பனா? சரியான கேள்வி. உமது ராணிக்கு இம்மாதிரியான நடனத்தை சொல்லிக் கொடுத்தானே, அந்த ஆசிரியன் தவறு அல்லவா பீமசிங்? அப்படியா? நன்றி மகாராணா. ராணி பத்மினிக்கும் என் நன்றி அவசியம் தெரிவிங்கள். நிச்சயம் தெரிவிக்கும். இன்று என் உள்ளம் அவ்வளவு பூரித்திருக்கிறது. இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். என்னதான் மறக்க முயன்றாலும் அந்த ராணி பத்மினியின் திருவுருவத்தை கண்ணாடி வழியாக பார்த்தேன். என்ன அழகு, என்ன அழகு! அதை எப்படி மறக்க முடியும்? அதற்கு ஒரு திட்டம் தீட்டி இருக்கிறேன். மறப்பதற்கா? இல்லை, முன் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு. படையோடு சென்றும் முடியாத காரியம் நீ திட்டும் திட்டத்தால் நிறைவேறி விடுமா? ஆம் ஜெகம்பனா, நண்பர்களைப் போல் நடித்தால் நடக்காத காரியமும் நடந்துவிடும். விவரமாக சொல்.
தங்களுக்கு பிறந்த நாள் விழா நடக்கப் போவதாகவும் அதில் பீம்சிங்கும் அவன் மனைவியும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு அழைப்பு அனுப்ப வேண்டும். அனுப்பினால் அதை அலட்சியப்படுத்தாமல் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கு வருவார்கள். வந்த பிறகு அரண்மனை சிறையிலே பீம்சிங், அந்தப்புற அறையிலே பத்மினி. உடனே அழைப்பு அனுப்பு. சக்கரவர்த்தி அலாவுதீன் கில்ஜிக்கு பிறந்த நாள் விழாவாம், அழைப்பு அனுப்பி இருக்கிறார். அம்மா, இன்னொரு விசேஷம். உங்கள் மனைவி ராணி பத்மினியை உடனழைத்து வந்தால் இருவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அவன் பிறந்த நாள் விழாவுக்கு பத்மினியையும் அழைப்பானே? ஏதோ அழைத்திருக்கிறான், போனால் அழகுதானே. எல்லோருமே உன்னை போல் வெள்ளை மனதுடையவர்கள் என்று முடிவு கட்டி விட்டாயா? யாருமே போக வேண்டாம். அத்தை சொல்வதுதான் சரி, யாருமே போக வேண்டாம். சச்ச, அவனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு வர தைரியம் இல்லாத கோழை என்றல்லவா என்னை சொல்லிவிடுவான். பத்மினி வேண்டாம், நான் மட்டும் போய் வருகிறேன். சரி, உன் இஷ்டம். அமைச்சர், என்னோட வா. அற்புதமான நடனம் ஜகாம்பனா. வெறும் புகழ்ச்சி, வெறும் புகழ்ச்சி. தங்களின் மனைவியின் நாட்டியத்தை பார்த்த கண்களுக்கு இது சர்வ சாதாரண. தங்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறு கேளிக்கை, சிறு கேளிக்கை. தங்கள் பிறந்த தின விழாவில் என்னையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அழைப்பு அனுப்பியதே தாங்கள் எனக்கு அளிக்கப்பட்ட சிறந்த கௌரவமாக நான் கருதுகிறேன். தங்கள் மனைவியும் வந்திருந்தார், மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டு. என்ன செய்வது, அவள் வர முடியாத நிலை. பரவாயில்லை, நீங்கள் வந்ததே போதும். உங்களுக்கு நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை மிகவும் பெருமைப்படுத்தி விட்டீர்கள் ஜகாம்பனா. இல்லை இல்லை, இது சர்வ சாதாரணம். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் மறக்க முடியாதபடி நான் பெருமை அளிக்கப் போகிறேன். புறப்படுங்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளும். என்ன மாளிகா போ, மகாராணா பேச மாட்டேங்கிறாரே. கத்துவேன், கருணை காட்டு என்று கதறுவேன் என்று நினைத்தாயா? அரசனாக பிறந்த ஒருவன் இவ்வளவு அற்பனாகவும் எப்படி இருக்க முடியும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அற்பனா? இல்லை இல்லை, அற்பர்களின் அரசன் நிராயுதபாணியாக நித்திரை செய்து கொண்டிருக்கையில் இம்மாதிரி நீச்சத்தனம் செய்தவன் எப்படி மதிப்பது? மாளிகா போ, பதறாதீர்கள் ஆலம்பரம். வலையில் விழுந்து விட்ட சிங்கம் கர்ஜிக்க கூட சத்தியத்து ஏதோ ஈனஸ்வரத்தில் உருமுகிறது. அதனிடம் கருணை காட்டுங்கள். அடே குட்டி கோமாளி, உன் பேச்சும் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாகத்தான் இருக்கிறது. அலாவுதீன், எதை கருதி இந்த சதி திட்டத்தை நிறைவேற்றினாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? துரோகம்? பத்மினியின் நாட்டிற்கு நேரடி காண்பிக்காமல் கண்ணாடி வழியாக காண்பித்தனை அவமானப்படுத்தினாயே, அதற்கு இந்த தண்டனை. முட்டாள், நீ செய்த காரியத்தை நினைத்து பரவசப்படுகிறாயோ? உன் செயலை உலகம் மதிக்காது. உலகம் என்னை மதிக்காது, நானும் உலகத்தை மதிக்க மாட்டேன். எப்படி? சபா, சரியான வார்த்தை, சரியான சகுனி. அடுத்த கட்டம் என்ன? வாளா, கழுபரமா, எண்ணெய் கடாரம்? மாலிகா, சலாம் அலைக்கும் ஆலம்பரம். மாலிகா போன காரியம் ஜெயந்தானே? இல்லை ஜெகம்பனா,
லிகிதத்தில் கையொப்பமிட மறுத்து விட்டான். மறுத்து விட்டானா? அது மட்டுமா, அதை அவனிடம் காட்டிய போது புயலென எழுந்தான், புலியென பாய்ந்தான். என்ன நெஞ்சழுத்தம்! அந்த லிகிதத்தை கசக்கி எறிந்து காரடியில் போட்டு மிதித்து நிறுத்து. அவன் என்னை எத்தனை முறை வேண்டுமானாலும் அவமானப்படுத்தட்டும். ஆனால் அவன் மனைவி ஒரே ஒரு நாள் என் அந்தப்புறத்தில் இருக்கட்டும். ரஜபுத்திர வம்சத்தை நான் பழிக்கு பழி வாங்குகிறேன். அதற்கு வழி உண்டா சொல். சிந்திக்கிறேன் ஆலம்பனா. சிந்தனை, உன் சிந்தனை எனக்கு வேண்டி தேவையில்லை. நானே சிந்திக்கிறேன். மாளிகாப்பூர், ரஜபுத்திர பெண்மணிகள் தன் கணவனுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வார்கள் அல்லவா? ஆமாம். ஆனால் விளக்கம் வேண்டாம். பத்மினிக்கு உடனே ஒரு கடிதம் எழுது. அவள் கணவனை உயிரோடு பார்க்க வேண்டுமானால் அலாவுதீன் கில்ஜி சபையில் 1000 பேர் நடுவே நாட்டியம் ஆட வேண்டும். இல்லையே இல்லையே கேள்விக்குறியுடன் கடிதத்தை முடித்துவிடும். அதை அவள் புரிந்து கொண்டு உடனே புறப்பட்டு வருவாள். உத்தரவு ஜகாம்பனா. சென்று வருகிறேன் அத்தை. உனது வீரத்தின் சின்னத்தை வஞ்சகர்களின் இதயத்திலே பொறித்துவிட்டு நீ வெற்றியோடு திரும்ப வேண்டும் அம்மா. என் கணவரின் துணையோடு வருவேன். விடை கொடுங்கள் அத்தை. பத்மினி, இதோ உன்னை வாழ்த்து அனுப்பும் இச்சமயத்தில் இதையும் உனக்கு அளிக்கிறேன். எப்போதும் இது உன்னிடமே இருக்க வேண்டும். ஆபத்திலிருந்து என்னை காத்துக்கொள்ளவா? இல்லை, உன் மானத்தை காத்துக்கொள்ள. வருகிறேன் அத்தை. வெற்றியோடு திரும்பம்மா. ஆலம்பனா, சொன்ன சொற்படி பத்மினி வந்து விட்டாள். வந்து விட்டாளா? உடனே வர சொல்லு. வேண்டாம் வேண்டாம், நானே வருகிறேன். இங்கு வரவில்லை ஆலம்பனா. தங்குவதற்கு தனியிடம் கேட்டால் கொடுத்து விட்டேன். அப்படியா? அவளை ஆடம்பரமாக வரவேற்றா அல்லவா? ஆமா. அவளுடன் வேறு யாராவது? 100 பல்லக்குகளில் 100 சேடிகள் சகிதம் வந்திருக்கிறார். அவ்வளவும் பெண்கள், அவ்வளவும் பெண்கள். மாளிகாப்பூர், எனக்கு பெண்கள் என்றாலே பிடிக்கும் என்பது அவளுக்கு தெரியும் அல்லவா? ஆமாம். மாளிகாப்பூர், நீ அவளை தரிசித்தாய் அல்லவா? அவள் இன்னும் அழகு கலையாத சிலையாகத்தானே இருக்கிறாள். பார்க்கவில்லை. அதற்கு அவள் அனுமதி தரவில்லை. சபையில் 1000 பேர் முன்னிலையில் தோன்றி நடனமா, அதற்கு முன் யாரையும் பார்க்க மாட்டாளா? மாளிகாப்பூர், அவள் இஷ்டப்படியே விட்டுவிடு. கட்டுக்காவல் எதுவும் இல்லாமல் அவளை கௌரவமான முறையில் நடத்து. அப்போதுதான் அவள் மனது இறங்கும். இது ராஜதந்திரம். ஆமாம் ஆலம்பனா. மாளிகாப்பூர், நமது அடிமை பெண்களிடம் என் உருவப்படத்தை அவள் கண்களில் படக்கூடிய அத்தனை இடத்தில் மாட்டிவிட சொல். அதை கண்டவுடனே மயங்குவாள். உத்தரவு. என் எல்லைக்குள் வந்தவள் என் சொல்லை மீறமாட்டாள், மீறமாட்டாள். மாளிகாப்பூர், பத்மினி நடனம் ஆடுவதற்கு தயார்தானே? வரச்சொல்லட்டும் ஆலம்பனா. வரட்டும், சாவகாசமாக வரட்டும். முதல் பீம்சிங் வரட்டும். கொண்டு வாருங்கள். மாளிகாப்பூர், பத்மினியின் நடனத்தை பீம்சிங் பார்த்து விட்டால் உள்ளம் வெந்து கருகி ஒளிந்தே போய்விடுவான். பிறகு சித்தூர் ராணி, என் உயிருக்குயிரான உல்லாச ராணி. மேரி ஜான், மேரி.
நன்றாக சிரியுங்கள். வீரர்களாம் வீரர்கள். என்னையா என் உயிர் தோழரே, இன்று ஏதாவது விசாரணை விளையாட்டோ? இல்ல பீம்சிங், உனக்கு விடுதலை. விடுதலை விந்தையாக இருக்கிறது. விந்தை இல்லை, உனக்கு விருந்து, நடன விருந்து, பிறகு விடுதலை விருந்து. மாளிகாப்பூர், நிகழ்ச்சி திட்டத்தை ராணாவுக்கு சொல்ல வேண்டாம். அவசியம் சொல்லியே ஆக வேண்டும் ஆலம்பனா. பரிகாசமான ஒரு ஜாலவித்தை செய்த பத்தினிலே நினைவிருக்கிறதா? மேலே உளறு. இன்று நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆலம்பனா முன்னிலையில் ஆடப்போகிறாள் உமது அருமை அரசி. பாவம், இன்னும் அந்த கனவைத்தான் கண்டு கொண்டிருக்கிறீர்களா? காணுங்கள், காணுங்கள், கண்ணார காணுங்கள். கண்ணாரத்தான் காணப்போகிறேன் பீம்சிங். அமாவாசை இரவிலே பூரணச்சந்திரனை கண்டானா ஒரு புத்திசாலி. அவன் தம்பி அலாவுதீன் பத்மினியின் நடனத்தை இங்கே காணப்போகிறாராம். நீ மகா புத்திசாலி, அதிசயமான மனிதனப்பாலி. கனவல்ல பீம்சிங், நிச்சயமாக உன்னுடைய பத்தினி தான் இங்கு வந்து நிற்பது. சரி பீம்சிங், நீயும் சிரித்துக்கொள். பத்மினி, மகாராஜ், ஒரு வீரனின் மகள் நீ. ஆமா. ஒரு மாவீரனின் மனைவி நீ. ஆமா ஆமா. வீரத்தால் உருவான சித்தூரின் ராணி நீ. ஆமாமா. ஆட்டத்திற்கு பாட்டு வேண்டாமா? பீம்சிங், உன் அலறல் இப்போது எனக்கு பாட்டாகவே இருக்கிறது. பாடு. உன் பத்மினியின் பெருமையை பற்றி பாடு, புகழை பற்றி பாடு. பாதி, எனக்கு வந்தாய். எதற்காக வந்தாய்? ஆட வந்திருக்கிறேன் மகாராஜ். எதற்காக ஆட்டம்? உங்கள் விடுதலைக்காக. என் விடுதலைக்காக ஆட்டம்? ரஜபுத்திர பெண்மணிகள் கட்டாரிகளால் தான் வீரர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அதிலே கண்ணியம் இருக்கிறது. அதை விட்டு உன் காலசிவிலே எனக்கு விடுதலையா? சீச்சி, வேண்டாம். அந்த வெட்கம் கெட்ட விடுதலை எனக்கு வேண்டவே வேண்டாம். மன்னியுங்கள் மகாராஜ், இது என் கடமை. ராணி, நீ ஆடு. ஆடாதே பெண்ணே, ஆடாதே. நீ சபையிலே பெயர்த்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் சபாஷ் போடுவான் அலாவுதீன். ஆனால் அந்த ஒவ்வொரு அடியும் என் இதயத்திலே விழும் சம்மட்டியின் பேரடியாக இருக்கும் என்பதை சட்டாவதி சிந்தித்து பார்த்தாயா? பாவம் பிடித்து என்னை பாராள வைக்கப் போவதாக பகற்கனவு காணும் பாதகியே, ஆடாதே, ஆடாதே. அப்படி சொல்லாதீர்கள் மகாராஜ், அப்படி சொல்லாதீர்கள். வேறு எப்படி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? ஆடம்மா பத்மினி ஆடு, ஆணழகன், அசகாய சூரன், அற்புத வீரன், இந்த அலாவுதீன் ஆடு என்று சொல்வேன் என்று எதிர்பார்க்கிறாயா? வீராங்கனை பத்மினியை பத்னியாய் பெற்ற எனக்கு என்ன குறை என்று சற்று முன்பு கூட எண்ணி எண்ணி இருமாந்திருந்தேனே. என் இருமாப்பை ஒரு நொடியில் தகர்த்து விட்டாயே பாவி. மகாராஜ், எல்லாம் உங்களுக்காக, உங்கள் விடுதலைக்காக. என் விடுதலை? என் விடுதலைக்காக ராஜபுத்திர மானத்தை விலை குறை இங்கு வந்தாயா? நீ ஆடிவிட்டால் என்னை உயிரோடு ஊருக்கு அழைத்து போய்விடலாம் என்று எண்ணுகிறாயா? இல்லை, நீ ஆட ஆட என் இருதயமும் ஆடி ஆடி உடைந்தே போகும். வீண் மயக்கம். வீண் மயக்கமா? வேறென்ன? கரைப்பட்ட வாழ்வை காட்டிலும் என் சிறைப்பட்ட வாழ்வே மேல். நீங்கள் அப்படி கருதலாம், உங்கள் சித்தூர் அப்படி கருதவில்லை. அது ஒவ்வொரு கணமும் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ஓஹோ, சித்தூரின் ஆசை நிறைவேற்றத்தான் சலங்கை கட்டிக் கொண்டு இங்கு வந்தாயோ? உன் சலங்கையின் சத்தம் அந்த அர்ப்பனுக்கும் இந்த சபைக்கும் தான் சங்கீதமாக ஒலிக்கும். ஆனால் அந்த சித்தூரின் மானத்திற்கு நீ அடிக்கும் சாவுமணியாகவே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டாள் பத்மினி. உங்களை சுதந்திர புருஷராக இங்கிருந்து அழைத்துச் செல்வதென்ற உறுதியுடன் வந்துவிட்டேன். நீங்கள் என்ன பேசினாலும் இந்த உறுதியை மட்டும் உங்களால் குலைக்கவே முடியாது. மகாராஜ், எனக்கு காரியம் தான் பெரிது, வீரியம் அல்ல. இவள் பைத்தியக்காரியாகிவிட்டாள். அலாவுதீன், என் இடைபெரியா தோழன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அது உண்மையானால் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செய். என்ன வேண்டும் பீம்சிங்? சொல். இந்த பெண் பேயின் ஆட்டத்தை காணும் என்னை நான் முடித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு நீ செய்த கொடுமைகளை எல்லாம் மறந்து சாகும்போது உன்னை மனமாற வாழ்த்திக் கொண்டே சாக வேண்டும். பிறகு அவளுடைய ஆட்டத்துக்கு பரிசாக என்னுடைய பிணத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக ஒரே ஒரு குத்துவாள் கொடு, என்னை நானே முடித்துக் கொள்ளுகிறேன். ஒரே ஒரு குத்துவாள். ஆலம்பனா, வாளை கொடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை. உண்மை, உரிமை இல்லை. நீ சொன்னால் உரிமையே இல்லைதான். பீம்சிங், மிகவும் வருந்துகிறேன். ஆனால் உன் ராணி என் கையை கட்டிவிட்டாள். ராணி? சீர்கட்ட ராணி! இனி ஒவ்வொரு மானம் கெட்ட ஸ்திரீயையும் வருங்கால உலகம் ராணி பத்மினி என்றே அழைக்கட்டும். நன்றாக அழைக்கட்டும்.
இதில் எனக்கு பெருமையே தவிர சிறுமியே கிடையாது. ராணி, நீ ஆடு. ஆடுகிறேன் ஆலம்பனா, ஆடுகிறேன். நீங்கள் என்ன? இதோ இதுவரை இவரே பார்த்திராத புதுமை ஆட்டம் ஆடுகிறேன். நீங்கள் பூரித்து போவீர்கள். தெய்வமே, தெய்வமே,